அந்தேரி கிழக்கு, மரோல் மரோசி ரோடு, விஜய்நகர் பைப்லைன், அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அம்மன் கோட்டைப்பதியில் 27ஆம் ஆண்டு அம்மை லிங்கேஸ்வரி அகில ஜோதி தினம் திருவிழா தை மாதம் 29ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகில ஜோதி தினம் திருவிழாவை முன்னிட்டு காலை 5:25 மணிக்கு லிங்கேஸ்வரி அம்மன் அழைப்பு, லிங்கேஸ்வரி அருள் வாசகம் படிப்பு ஆகியன நடைபெற்றது. காலை 6:11 மணிக்கு அம்மை லிங்கேஸ்வரி நாட்டு மக்களுக்காக மும்பையில் அவதரித்து காட்சி அருளுதல். காலை 7:15 மணிக்கு 504 லட்டு படையலிட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8:05 மணிக்கு சாமி தரிசனம் நடைபெற்றது. மதியம் 12:05 மணிக்கு மகா தீபாராதனையும் 12:15 மணிக்கு அன்னை லிங்கேஸ்வரி தரிசனமும் நடைபெற்றது. ஆஞ்சநேயராக காட்சியளித்து ஆதிகுரு பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார். மதியம் 1:30 மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. பிற்பகல் 3:15 மணிக்கு ஆதிகுருவின் தைப்பூச அவதரிப்பு நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகம் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஸ்ரீ லிங்கேஸ்வரி அம்மன் பக்தி பாடல்களுடன் ஆலயம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆதிகுரு அம்மையப்பன் பிறந்த நாளை முன்னிட்டு விளக்கு ஏற்றி அனைவருக்கும் லட்டு வழங்கினார். பக்தர்களுக்கு ஆசியும் வழங்கினார். தனது பிறந்த நாள் உரையில் பூஜை தனி மனிதருக்கு அல்லாமல் உலகிற்கு உகந்தது என்றும், அனைத்து மக்களும் ஏழை பணக்காரன் மற்றும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வித்தியாசம் பாராமல் நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆலய வழிபாடு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை என்றும் தெரிவித்தார். பிறரை கேலி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். 3:45 மணிக்கு ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதியில் அனைத்து பக்த கோடிகளுக்கும் பொற்காசுகள் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு ஆதிகுரு அருள் வாக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னை லிங்கேஸ்வரியின் அருளாசி பெற்று சென்றனர். அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு மலர் மாலை, துளசி மாலை, எலுமிச்சை பழ மாலை பூஜையில் வழங்கப்பட்டது. தைப்பூச திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி நிறுவனர் தலைவர் ஆதிகுரு தி. தங்கத்துரை அம்மையப்பன் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.